வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். 2 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள சீன வெளியுறவு அமைச்சர் திரு வாங் யி இன்று மாலை புதுடெல்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்தார். இந்தோ சீன எல்லையில் அமைதியை பராமரிக்க வேண்டியதன் அவசியத்தையும், எல்லை பிரச்சினைக்கு பரஸ்பரம் ஏற்புடைய நியாயமான தீர்வு ஒன்றை எட்டுவதில் இந்தியாவின் உறுதிப்பாட்டையும் பிரதமர் இந்த சந்திப்பின் போது வலியுறுத்தினார். முன்னதாக திரு வாங் யி, தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் ஆகியோர் எல்லைப் பிரச்சினை குறித்து இன்று புதுடெல்லியில் சிறப்பு பிரதிநிதிகள் நிலையிலான 24ஆம் சுற்று பேச்சுவார்த்தை மேற்கொண்டனர். குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கான தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் நாளை தனது வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார். கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளின் தலைவர்களும் வேட்புமனு தாக்கல் நடைமுறையில் பங்கேற்க உள்ளனர். திரு சி.பி. ராதாகிருஷ்ணனை ஏகமனதாக குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கு தேர்ந்தெடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் உள்பட அனைத்து கட்சிகளுக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதற்கிடையே குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கான இந்தியா கூட்டணி வேட்பாளர் திரு சுதர்ஷன் ரெட்டி வரும் 21ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்வார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவையின் உறுதிமொழி குழு கூட்டம் அதன் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தலைமையில் இன்று சட்டப்பேரவை வளாகத்தில் நடைபெற்றது. உள்ளாட்சித்துறை தொடர்பாக சட்டமன்றத்தில் அளிக்கப்பட்ட உறுதிமொழிகளை விரைந்து நிறைவேற்றி முடிப்பது குறித்து கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. திருச்சிராப்பள்ளி ராணுவ ஆள்சேர்ப்பு அலுவலகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள அக்னி வீர் ராணுவ ஆள்சேர்ப்பு முகாம் நாகப்பட்டினத்தில் செப்டம்பர் 18 முதல் 27ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இம்முகாமில் பங்கேற்க அனுமதி அட்டை கிடைக்கப்பட்டவர்கள் அவரவர் மாவட்டத்திற்கு உரிய தேதியில் உரிய படிவத்தில் அமைந்த உரிய ஆவணங்களை எடுத்து வந்து பங்கேற்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.